வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோமா இல்லை வெளியில் தார் ரோட்டில் இருக்கிறோமா என்னென்னு நமக்கு டவுட் ஆகுது. அந்த அளவுக்கு வீட்டில் ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஹீட்டை கொஞ்சமாவது தணிக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸ் பாருங்கள். இப்போ ஃப்ரிட்ஜில் காலையிலே, அதாவது ஃப்ரீசரில் காலையிலே 2 பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. நைட் ஆனால் இந்த அளவுக்கு ஐஸ் கட்டி ஆகிடும். இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோவில் பாருங்கள். வீட்டுக்கு வீடு 2 மரம் வளர்த்துருந்தா ஓரளவுக்காவது ஹீட்டு தனியும். யார் சொன்னால் கேட்குறாங்க. ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஐஸ் கட்டியை பாத்திரத்தோடு அப்படி தூக்கி ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம எங்கே தூங்குறோமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதை பாருங்கள், இந்த மாதிரி ஜன்னலில் ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை இழுத்து விட்டோன்னா காற்று நல்லாவே வரும். கூடவே கொசுவும் நல்லாவே வரும். அந்த கொசு வராமல் இருக்கிறதுக்கு டெட்டாயில், பச்சை கற்பூரம் இது எல்லாம் தண்ணியில் கலந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா நிஜமாக கொசு வரவே இல்லைங்க. லிக்விட் மாட்டியிருந்தோம், அந்த ஸ்மெல்லு பிடிக்கலன்னு என் பையன் ஆஃப் பண்ணி விட்டுருவான். அதனால் கொசு வரும். இந்த மாதிரி நம்ம லிக்விட் அடித்து விட்டோம்னா கொசு வராது. இது பாருங்க, நம்ம எங்கே தூங்குறோமோ அந்த இடத்துல இந்த ஐஸ் கட்டியை போட்டு வச்சிங்க அப்படின்னா கூலிங்காக நல்லாயிருக்கும். ஏசி போட்ட அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஹீட்டு இருக்காது. நல்ல கூலிங்காக தான் நல்லா தான் இருந்தது. பாரு, ஹாலில் தூங்குகிற 3 ஃபேன் ஓடியும் எந்த அளவுக்கு ஹீட்டு வருதுன்னு பாருங்கள். இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஹீட்டு ரொம்ப இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்குது, நிம்மதியாக தூங்கி எந்திக்க முடியுது. அதை கவர்மெண்ட் வீட்டுக்கு வீடு மரம் கண்டிப்பாக வளர்க்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வரணும். மழைநீர் தொட்டி வந்த மாதிரி இதையும் நம்ம கொண்டு வந்தோம்னா தான் கொஞ்சமாவது உலகத்தில் ஹீட்டை தணிக்கலாம், பூமியை காப்பாற்றலாம். வருங்கால ஜென்ரேஷனுக்கும் நல்லது. யார் கேட்குறாங்க? நம்ம வாடகை வீட்டில் இருந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். இந்த மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கூலிங்காக நல்லாயிருக்கும், நிம்மதியாக தூங்கி எந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.